சீர்காழி சட்டமன்ற தனி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரா சுபாஷ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். ஐயா வணக்கம் ஐயா, மூன்றாம் இடத்துல இருக்கு. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க ஐயா. பாய் செல்லாக்குட்டி பாய், மகிழ்ச்சியா இருக்கா? இன்பமா இருக்க? உங்க மகிழ்ச்சி இன்பமாக மாறும். பொருளாதாரம் என்ன, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம நம்ம பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறோம் அப்படிங்கிறது தற்சார்பு பொருளாதாரம். எங்க தாத்தா பாட்டிலாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க, தற்சார்பு பொருளாதாரத்துல வாழ்ந்தாங்க. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்ன மாதிரி அப்ப சொல்லும்போது சிரிச்சாங்க இல்லையா? உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது பேக மாட்டிக்கிட்டு எப்படி போறாங்களோ அதே மாதிரி ஒரு காலம் நல்ல சுவாசிக்க நல்ல காற்று இருக்காது, ஆக்சிஜன் பேக மாட்டிக்கிட்டு தான் நீங்க போற மாதிரியான சூழல் வரும்னு சொன்னாங்க. அன்னைக்கு சிரிச்சோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு டெல்லியில தெரியுங்களா? இன்னைக்கு டெல்லியில என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? சுவாசிக்க ஆக்சிஜன் பற்றாக்குறை, சுவாசிக்க ஆக்சிஜன் பற்றாக்குறை. டெல்லி கார்ஸ் சீப்பா கிடைக்குது. ஒரு விவசாயி தன்னோட மாடுக்கு ஒரு தவிடு வாங்கி போடுறதுக்கோ தீவனம் வாங்கி போடுறதுக்கோ நைட்டு ஒரு நடையோ ரெண்டு நடையோ மாட்டு வண்டியில மண்ணு ஓட்டுறாப்ல. அது பொறுக்கலப்பா, அது பொறுக்கல. அதை வச்சு என்னத்தை எடுத்துட்டு போயிட போறாங்க? ஒரு நடை ரெண்டு நடை மாட்டு வண்டியில மண்ணு ஓட்டுறதுனால என்னத்தை கொண்டு போயிட போறாங்க? இன்னைக்கு கட்டுமானம் உறுதியா இல்லாததற்கு முக்கியமான காரணம், நான் கட்டுமான பொறியாளர் தான், கட்டுமானம் உறுதியாக இல்லாததற்கு முக்கியமான காரணம் மணல் கிடைக்கவில்லை. எம் சாண்ட் பி சாண்ட் மழையை ஃபுல்லா அரைச்சு தூளாக்கி சலிச்சு கொடுத்து அனுப்பிச்சுட்டான். மணல் எடுக்கிறாங்க, வரையறைக்கு உட்படுத்தப்பட்டு மணல் எடுக்கலாம். ஆனா இங்க என்ன நடக்குது? கிலோமீட்டர் கணக்கில் ஆழமா அள்ளிட்டான். எப்படி? கிலோமீட்டர் கணக்கில் ஆழமா அள்ளிட்டான். இதுக்கு அரசியல்வாதிகளும் உடந்தை, இந்த ஏரியா அரசியல்வாதிகளும் உடந்தை. காசை வாங்கிட்டு கொடுத்துட்டான். இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? மணல் தானே அள்ளிட்டு போறான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதனால என்ன பிரச்சனை வரும்? நிலத்தடி நீர்மட்டம் கீழே போயிடும். நல்லா இருக்க இடத்துல நிலத்தடி நீர்மட்டம் கீழே போயிடும். ஆனா கடைமடை பகுதியில் என்ன ஆகும்? உப்பு நீர் உள்ள வந்துடும். வந்துருச்சு, நாங்கெல்லாம் லேட்டா கத்திக்கிட்டு இருக்கோம்ப்பா, உங்களுக்காக கத்திக்கிட்டு இருக்கோம். கடைமடை பகுதியில் நல்ல தண்ணியே இல்லை. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.